மனதில் அதற்கு பிறகு பிறந்ததற்கு பிறகு குழந்தையிலிருந்து நாம் கேட்ட விஷயங்கள், பார்த்த விஷயங்கள், ஷிர்கான குஃபுரான, நம்மை சுற்றி இருப்பவர்களுடைய ஷிர்கு குஃபுருடைய நம்பிக்கைகள், அது எல்லாம் நம்மை பாதித்து அது நமக்குள்ளே ஊடுருவி இன்று வரை அதனுடைய பாதிப்புகள் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த பாதிப்புகள் நீங்கிவிட்டால் இறைவனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக நம்மில் பொங்கி வர ஆரம்பித்தது. அல்லாஹ்வை விட்டு மக்களை திசை திருப்பி தங்கள் பக்கம் எல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க. இந்த ஆன்மீகவாதிகள், தீன்தாரிகள், தீனுடைய தலைவர்கள் இருக்கிறவங்க எல்லாம் இந்த டைரெக்டாக உனக்கு ஒரு வழிகாட்டிடுவானா, எதுக்கு இந்த யஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் வேறான வழியால் நீ காட்டுனே கேட்கணும். அல்லாஹ் தஆலா நமக்கு எல்லா வகையிலும் நேரடியாக உதவி செய்கிறான், உதவி செய்து கொண்டிருக்கிறான். எந்த அளவுக்கு நமக்கு அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கிறான் தெரியுமா? எந்த மதத்துலையும் அந்த அளவுக்கு இல்லை. வேற மதங்கள்ல கடவுள், உலகம் கடவுளுக்கு கட்டுப்பட்டது, அது சரிதான். கடவுள் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டவர், அது பிரச்சனை. வேற மதங்கள் அப்படி இருக்குது. மந்திரம் எங்களுக்கு கட்டுப்பட்டது, மந்திரம் அதனால எல்லாமே எங்களுக்கு கட்டுப்பட்டது, எல்லாமே எங்களுக்கு கீழே தான், உலகமே எங்களுக்கு கீழே தான். நீங்களும் எங்களுக்கு அடிமைகள் தான். நாங்கள் தான் யாரு? உயர்ந்தவர்கள். உலகத்தில் உள்ளவங்க எல்லாரும் எங்களுடைய அடிமைகள். கடவுளுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. எதா இருந்தாலும் எங்கள்கிட்ட வாங்க, நாங்கள் மந்திரம் சொல்லி கடவுள்கிட்ட வாங்கி கொடுப்போம். ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? நீ யாரையும் பார்த்து அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு சொல்லித்தரான்? நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படியெல்லாம் தீனை பிற மக்களுக்கு சென்றடைய இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين. परवरदिगार आलम तेरे रहम और करम और अफ़ू और दर गुज़र का तुझे वास्ता। सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम का, जमीन पिराने सलासिल का, पीर मुरी का, पीर आरिफ का, पीर इमदाद का वास्ता। या अल्लाह हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको इल्म नाफ़िअ इनायत फरमा, कहने सुनने समझने और उस पर अमल करने की आला सलाहियत व तौफ़ीक़ इनायत फरमा। बेजाही सय्यदना முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய எல்லையில்லாத கருணையினால் நம்மை அவனது ஹபீப் இருலோகத்தின் ரட்சகர் கருணை நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹைரு உம்மத்திலே, சிறந்த சமுதாயத்திலே படைத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அதில் நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இறுதியான காலகட்டத்தில்
அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நேர்வழியையும் பெற்ற அவுலியாக்கள், ஆரிஃபின்கள், சூஃபியாக்கள், ஷேகுமார்களுடைய தொடர்பை, இஸ்மத்தை, பையத்தை, முஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் திக்ரிலே கவனம் செலுத்தி திக்ரோடும் ஷுக்ரோடும் இருந்து தாலிமாத்துகளை கவனிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்மை அவனுடைய மேலான இறை ஞானத்தில் உயர்த்தி கொண்டு சென்று கொண்டிருக்கிறான். அதை சரியான முறையில் விளங்கிக் கொள்வதற்கும் சரியான முறையில் அமல் செய்வதற்கும் அதனுடைய பிரயோஜனங்களை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய கல்பில் ஈமானுக்கு மாற்றமான சிந்தனைகள், குஃபருடைய, ஷிர்க்குடைய, நிஃபாக், நயவஞ்சகத்துடைய சிந்தனைகள் பல வழிகளில் நாம் தாயுடைய வயிற்றில் கருவாக, ஏன் அதுக்கு முன்பு இருந்தே நம்முடைய மனதில், அதற்கு பிறகு பிறந்ததற்கு பிறகு குழந்தையிலிருந்து நாம் கேட்ட விஷயங்கள், பார்த்த விஷயங்கள், ஷிர்கான, குஃபரான, தாய் தந்தையருடைய ஷிர்கு குஃபருடைய நம்பிக்கைகள், நம்மை சுற்றி இருப்பவர்களுடைய ஷிர்கு குஃபருடைய நம்பிக்கைகள், அது எல்லாம் நம்மை பாதித்து அது நமக்குள்ளே ஊடுருவி இன்று வரை அதனுடைய பாதிப்புகள் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த பாதிப்புகள் நீங்கிவிட்டால் இறைவனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக நம்மில் பொங்கி வர ஆரம்பித்தது. அந்த ஷிர்கு குஃபருடைய சிந்தனைகள் நம்முடைய கல்விலிருந்து நீங்க வேண்டுமானால் அந்த இடத்தில் ஈமானை நாம் நிரப்ப வேண்டும். குஃபுரு ஷிர்குடைய எண்ணங்கள், சிந்தனைகள், உணர்வுகள், அதற்கு பலம் குறைவு. அதைவிட ஈமான் பல மடங்கு பலமானது. ஈமான், ஷிர்கு, குஃபர் எல்லாம் என்னது? பலவீனமானது. ஆனால் நிறைய சேர்ந்துருச்சுன்னா, பஞ்சு இருக்குது, பஞ்சு அது லேசானது, அதுக்கு எடை அதிகம் இல்லை, எடை குறைவானது. இரும்பு இருக்குது, இரும்பு எடை கூடியது, கனமானது. இப்போ நம்ம ஒரு கைப்பிடி இரும்பு, ஒரு கைப்பிடி பஞ்சு, ஒரே கையில் தான், ஒரு கையில் என்ன செய்கிறோம்? பஞ்சை எடுக்கிறோம், ஒரு கையில் இரும்பு எடுக்கிறோம். எது வெயிட்டாக இருக்கும்? இரும்பு வெயிட்டாக இருக்கும். ஆனால் பஞ்சு மூட்டை மூட்டையாக கூடி போச்சு. இரும்பு அது ரொம்ப குறைவாக தான் இருக்குது. எடை போடுறாங்க, பஞ்சு எடை போடுறாங்களா இல்லையா? 1 கிலோ இரும்பு கல் வச்சு என்ன செய்யறாங்க? எடை போடுறாங்க. அப்போ இங்கே பஞ்சு வைக்கிறாங்க, அது வைக்க வைக்க 1 கிலோ கூடி வருது. அப்போ வெளி தோற்றத்தில் ஒரே மாதிரி இருந்தாலும் பஞ்சுடைய கனம் வேறு, இரும்புடைய கனம் வேறு. ஒரே அளவாக இருந்துச்சுன்னா வெளி தோற்றத்தில். ஆனால் அதே நேரத்தில் பஞ்சு பாடு கூடி போச்சுன்னா, அது முட்டை முட்டையாக இருக்குதுன்னா இரும்புக்கு வெயிட் இருக்காது. அது மாதிரி தான் குஃபருக்கு வெயிட்டு குறைவு தான், ஷிர்குக்கு வெயிட்டு குறைவு தான். எதுக்கு முன்னாடி? ஈமானுக்கு முன்னாடி. இது எதை வச்சு தான் சொல்கிறீங்க? அல்லாஹ்வுடைய, அல்லாஹ் சொன்ன வார்த்தையை வச்சு தான். நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா ஒரு அடியானை கூப்பிடுவான். அவனுடைய பாவங்கள் மலைமலையாக இருக்கு. பாவங்கள் இப்போ அந்த அடியான் பார்ப்பான், அவ்வளோதான், நம்ம ஜோலி முடிஞ்சு, சொல்லி முடிஞ்சு, அவ்வளோதான், டேரெக்டாக நரகத்துக்கு போக வேண்டியதான். எடை போடுறதுக்கு என்ன, அதை பார்த்தாலே தெரியுது. நம்ம படுக இவனை எடை போட தேவையில்லை, நானே போகிறேன்னு படுக நரகத்துக்கு போக ஆரம்பிச்சிடும். இப்போ அல்லாஹ் கூப்பிடும், என்ன அவசரம் இரு, உன்னுடைய ஒரு அமல் என்கிட்ட இருக்கு, உன்னுடைய ஒரு அமல் என்கிட்ட இருக்கு, அதை வச்சு பார்ப்போம். இது வெயிட்டாக இருக்கா, அது வெயிட்டாக இருக்கா பார்ப்போம். இவ்வளோ மலைமலையாக இருக்குது, இது என்ன செஞ்சிட போகுது? ஒரு அமல், அது ஒரு பேப்பரில் துண்டு சீட்டில் அது வரும், ஒரு துண்டு சீட்டு. என்னடா இது, ஒரு பக்கம் பார்த்தா மலைகள் இருக்குது, இந்த துண்டு சீட்டை என்ன செய்ய போகுது? ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த துண்டு சீட்டை தராசில் இன்னொரு தட்டில் வைத்தவுடன் இந்த மலைகள் எல்லாம் பஞ்சாய் பறந்துவிடும். மலைகள் எல்லாம் அவ்வளவு கனமானது தான். அப்போ அதில் என்ன இருக்கும்? லா இலாஹ இல்லல்லாஹ். அவ்வளவு கனமானது தான் இந்த கலிமா. அதைத்தான் ஷேகுமார்கள் சொல்லித்தராங்க. குஃபருக்கு வெயிட் குறைவு, ஷிர்குக்கு வெயிட் என்னது? ரொம்ப குறைவு.
நிஃபாக்குக்கு வெயிட் குறைவு, ஈமானுக்கு வெயிட் அதிகம். ஆனால் என்ன, நம்ம ஈமானுடைய வெயிட்டை விட ஷிர்கும் குஃபரும் ரொம்ப அதிகமாக இருக்கு, ரொம்ப. அதனால இந்த ஈமானால் அந்த ஷிர்கை என்ன செய்ய முடியல, மிகைக்க முடியல. இப்போ என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும், ஈமானை அதிகப்படுத்தணும், ஈமானை பலப்படுத்தணும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கக்கூடிய எல்லா சிரமங்களுக்கும் காரணம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஷிர்கும் குஃபரும் நிஃபாக்கும் தான். அது நீங்கிருச்சு, நம்முடைய வாழ்க்கை எப்படி ஆயிரும், சந்தோஷமாயிரும். அதை எப்படி நீக்கிறது, ஈமானை கொண்டு. ஈமானை எப்படி அதிகப்படுத்துறது, ஷிர்கும் குஃபரும் எப்படி அதிகமாச்சோம் அப்படித்தான் ஈமான் அதிகப்படுத்தும். இந்த ஷிர்கும் குஃபரும் எப்படி வந்துச்சு, யாரோ சொன்னது, அதெல்லாம் நம்ம காதல கேட்டோம். ஷிர்கையும் குஃபரும் என்ன செஞ்சோம், காதால கேட்டோம். என்னது ஷிர்கு, காசு இல்லாட்டி ஒன்றும் செய்ய உலகத்துல ஒன்றும் நடக்காது, என்னது இது, இதுதான் ஷிர்கு குஃபரும். நீ பார்க்கு, படிப்பு இல்லாட்டி அவ்வளோதான், பணம் இல்லாட்டி அவ்வளோதான், அவர் தான் எனக்கு உதவி செஞ்சார், இவர் தான் எனக்கு உதவி செஞ்சார், அவர் தான் என்னை காப்பாற்றணும், இவர் தான் என்னை காப்பாற்றணும், டாக்டர் தான் என்னை காப்பாற்றினார், அவர் தான் எனக்கு அப்படி பண்ணார், இவர் தான் எனக்கு இப்படி பண்ணார், அவர் எனக்கு கெடுதல் பண்ணார், இவர் எனக்கு கெடுதல் பண்ணார். இப்படி ஷிர்கும் குஃபரும் கேட்டு 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 அது மனசுல சிந்திச்சு 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 என்ன ஆயிடுச்சு, நம்முடைய கல்வில நிறைஞ்சு போச்சு. இப்படி இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது, உன் வாழ்க்கை உன் கையில், இது என்னது இது, அப்படி விட்டுட்டுனா அவ்வளோதான், இப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும், இப்படி சொன்னாங்களா இல்லையா, ஒரு உலகம்லாம் சொல்லி சொல்லி ஓதி ஓதி ஊதுனாங்களா இல்லையா, அது எல்லாம் உள்ளுக்குள்ள என்ன ஆகி போச்சு, அப்படியே படிஞ்சு போயிருக்கு, புதஞ்சு போயிருக்குது. அது இல்லாட்டி ஆகாது, இது இல்லாட்டி ஆகாது, அவனால தான் அப்படி ஆச்சு, இவனால தான் இப்படி ஆச்சு. எல்லா தீமைகளையும் வெளியே ஆக்கணும், என்ன செய்யணும், ஈமானை கொண்டு வரும். ஈமானை எப்படி கொண்டு வர்றது, கேட்பதன் மூலமாக. அதுக்காக தான் ஷேகுமார்கள் ஷேகுமார் மஜ்லிஸ்க்கு எதுக்கு வரும், இந்த ஈமானை கேட்கறது தான் வரும். ஊர் உலகம் எல்லாம் ஷிர்கும் குஃபரும் நம்முடைய காதல ஓதி ஊதுது, ஷேகுமார்கள் நமக்கு ஈமான ஓதி ஊதுறாங்க, நம்முடைய காதல நம்முடைய கல்வில ஈமான ஓதி ஊதுறாங்க. நாம என்ன செய்யணும், அதை உள்வாங்கி, எப்படி ஊர் உலகம் சொன்னதெல்லாம் நம்பணுமோ, சொன்னதெல்லாம் ஏத்துக்கிட்டோமோ, ஏத்துக்காம இருந்தா பிரச்சனை இல்லை, ஏத்துக்கிட்டோம். ஆமா, ஒருத்தங்க 2 பேரா சொல்றாங்க, ஊரே சொல்லும்போது எங்க பார்த்தாலும் இதை தான் சொல்றாங்க, ஏத்துக்கிட்டோம். ஆமா, பணம் தான் முக்கியம், பணம் இல்லாட்டி ஒன்றும் பண்ண முடியாது, படிப்பு இல்லாட்டி ஒன்றும் பண்ண முடியாது, அவன் இல்லாட்டி ஒன்றும் பண்ண முடியாது, இவன் இல்லாட்டி ஒன்றும் பண்ண முடியாது, அவன் வந்துட்டா அப்படி ஆயிரும், இவன் வந்துட்டா அப்படி ஆயிரும். அதையெல்லாம் நம்ம என்ன செஞ்சோம், நம்பணும். அது மாதிரி அதை விட பல மடங்கு ஷேகுமாருடைய வார்த்தைகளை நாம நம்பணும், நாம உறுதியாக பற்றி பிடிக்கணும், உள்வாங்கணும். இப்போ ஈமான் எப்படி வரும், ஏற்கனவே நம்ம சொன்னோம், போன வாரம் பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஈமான் முதலாவது அதை கேட்பது, இரண்டாவது அதை சிந்திப்பது, அதை நம்புவது, அதை மீண்டும் மீண்டும் சொல்லணும், வாய் திறந்து சொல்லணும், மனசுல சொல்லணும். ஈமானை சொல்லி தரதுக்கு வேற யார் உலகத்துல யாரும் ஈமானை சொல்ல மாட்டாங்க, ஷேகுமார் சொல்லி தந்துட்டாங்க. அதை நாம் என்ன செய்யணும், திரும்ப திரும்ப சொல்லணும். என்ன சொல்லணும், எனக்கு அல்லாஹ் இருக்கிறான், எனக்கு அல்லாஹ் இருக்கிறான். எப்படி இருக்கும், என் கூட இருக்கிறான், எனக்கு கண்ணில் பார்வையை தருகிறான், காதில் கேள்வியை தரான், எனக்கு எப்படி தரான், பிச்சை போற மாதிரி தரல. ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு எப்படி உணவு ஊட்டுவாங்க, எப்படி கொடுப்பாங்க, யாரும் ரோட்ல போறவங்க கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க, எப்படி கொடுப்பாங்க, அன்பும் பாசமும். அது வெறும் உணவு அல்ல, அந்த உணவில் என்ன இருக்குது, அன்பும் பாசமும் கருணையும் கலந்திருக்கும். அப்படி அல்லாஹ் தஆலா எனக்கு பார்வையை தருகிறான், அந்த பார்வையில் அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் பாசமும் நிறைஞ்சிருக்கு. அல்லாஹ் எனக்கு சும்மா என்னமோ பிச்சை போற மாதிரி கொடுக்கல, அவன் எனக்கு எப்படி கொடுக்குறான் பார்வையை, அவனுடைய கருணை அந்த பார்வையில நிறைஞ்சிருக்கு, அவனுடைய அன்பு நிறைஞ்சிருக்குது, அவனுடைய அருள் நிறைஞ்சிருக்குது, அவனுடைய பாசம் நிறைஞ்சிருக்குது. என்னுடைய பார்வையில், என்னுடைய கேள்வியில், என்னுடைய பேச்சுக்களில், என்னுடைய எல்லா செயல்களிலும், என் உச்சி முதல் உள்ளங்கால் வரை அல்லாஹ்வுடைய கருணை நிறைஞ்சிருக்கு.
உச்சி முதல் உள்ளங்கால் வரை என்னை அவன் நிலைநிறுத்தி என்னை ஒரு மனிதனாக இங்கே காட்சிப்படுத்தி, எப்படி காட்சிப்படுத்துறான்? கருணையோடு, அன்போடு, பாசத்தோடு, அருளோடு. வார்த்தைகள் இல்லை. வார்த்தைகளால் அல்லாஹ்வுடைய அன்பை என்ன செய்ய முடியாது, வளைக்க முடியாது. அப்படி அல்லாஹ் தஆலா உச்சி முதல் உள்ளங்கால் வரை அவனுடைய கருணையால் என்னை நிரப்பி எனக்கு வேண்டியதை எல்லாம் அவன் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறான். என்னோடு இருக்கிறான், அன்போடு இருக்கிறான், பாசத்தோடு இருக்கிறான், கருணோடு இருக்கிறான். சொல்லணும், திரும்ப திரும்ப சொல்லணும். எல்லாம் சொல்லி கொடுத்தேன். நல்லா தொழுகாட்டி எல்லாம் நரகத்தில் போட்டுருவான், அப்படி பண்ணா இப்படி பண்ணிடுவான், இப்படி பண்ணா அப்படி பண்ணிடுவான். எல்லாம் இருக்கத்தான் செய்யுது. அதெல்லாம் அடுத்து ஒரு தாய் தாயை பற்றி சொல்லும்போது, தாய் எப்படிப்பட்டது தெரியுமா? சேட்டை பண்ணா அடிப்பா, அவள் தான் தாய் அப்படின்னா சரியாது. சேட்டை பண்ணா அடிக்கத்தான் செய்வாங்க. ஆனா அதுதான் தாயா? தாய் என்றால் யார்? ஒரு குழந்தையை அந்த தாயை போல யாரும் அன்பு காட்ட முடியாது. அவள் தான் தாய். அதனாலதான் அன்புக்கு தாய் அன்புன்னு சொல்லுவாங்க. அப்படி அல்லாஹ் என்று சொன்னால் என்னது? புல்வாட்டி தானே கொடுப்பான், உன் மகடி தானே கொடுப்பான், இதுதான் சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி என்ன இதுவா பெரிய விஷயம்? ஒரு தாய் பிள்ளைகளை அடிக்காத தாய் இருக்க முடியாது. அதனால தாய் குடும்பக்காரியா? அதுதான் தாய்ன்னு சொன்னா அதுதான் முக்கியமான விஷயமா? ஆனா எப்படி சொல்லி கொடுத்துருக்குறாங்க? இப்போ அல்லாஹ் சொன்னால் அவன் அடிச்சிருவான், நரகத்துல போட்டுருவான், அப்படி பண்ணிடுவான், கஷ்டத்தை கொடுப்பான், முசீபத்தை கொடுப்பான், அப்படி அது அல்லாஹ்வை பற்றிய ஒரு 100% கூட இருக்காது. அதை விட 99% அவன் கருணையாளன். என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய கருணை தெரிந்து விட்டால் எந்த மனுஷனும் நினைக்க மாட்டானா அல்லாஹ் எனக்கு நரகத்தை கொடுப்பான்னு நினைக்கவே மாட்டான். அல்லாஹ் எனக்கு கண்டிப்பாக சொர்க்கத்தை தான் கொடுப்பான். இவ்வளோ கருணையாளன் எனக்கு போய் நரகத்தை கொடுப்பானா? எந்த மனுஷன் எவ்வளோ பாவம் செஞ்சவனும் என்ன நினைப்பானா? அல்லாஹ்வுடைய கருணை தெரிஞ்சிருச்சுன்னா எனக்கு கண்டிப்பாக சொர்க்கத்தை தான் கொடுப்பான்னு நினைப்பான். ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய கோபம் தெரிந்து விட்டால் எப்படிப்பட்ட உயர்ந்த நபியாக இருந்தாலும், இறைவனுக்கு நெருக்கமான மலக்காக இருந்தாலும் கண்டிப்பா நான் நரகத்துக்கு தான் போவேன்னு நினைப்பாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய கோபமும் கடுமையானது. ஆனால் அல்லாஹ் சொன்னா, என்னுடைய அருள், என்னுடைய கருணை, என்னுடைய ரஹ்மத் என்னுடைய கோபத்தை மிகைத்து விட்டதுன்னு கலபத் ரஹ்மதி கலபி, என்னுடைய அருள் என்னுடைய கோபத்தை என்ன செஞ்சிருச்சு? மிகைச்சிருச்சு. அல்லாஹ்வை பற்றி தப்பு தப்பாக சொல்லித்தரப்பட்டு தப்பு தப்பாக விளங்கி அல்லாஹ் என்று சொன்னாலே உள்ளம் ஒரு ஒரு மயக்கத்தில், ஒரு தெளிவில்லாத, எந்த விதமான உணர்ச்சியும் இல்லை. அப்படி யாரோ ஒரு விரோதியை போல, கண்டிப்பான ஒரு அதிகாரியை போல, கடுமையான ஒரு அதிகாரி, ஒரு ஆஃபீஸர், அது மாதிரி தான் மக்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ்வை பற்றி என்ன செஞ்சிருக்கிறாங்க? இருக்க வச்சிருக்காங்க. இப்போ நம்முடைய ஷேகுமார்கள் நமக்கு விலகி தராங்க, அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு விலகி தராங்க. அல்லாஹ் தஆலா அவன் 70 தாயை விட கருணை மிக்கவன். அவ்வளவுதான். நாம என்ன செய்யணும்? ஈமானை நம்முடைய கல்வில உட்கார வைக்கணும். ஈமானை நம்ம கேட்டோம், இதை திரும்ப திரும்ப சொல்லணும், திரும்ப திரும்ப சொல்லணும், சிந்திக்கணும், வாய் திறந்து சொல்லணும், மனசுல சொல்லணும், போகும்போதும் வரும்போதும், நம்ம நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஈமானை நாம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ நம்முடைய உள்ளத்துல இருந்து ஈமானுக்கு மாற்றமான எல்லா இதுவரைக்கும் உள்ள அடைஞ்சு போய் கிடக்கக்கூடிய எல்லா தீமைகளும், எல்லா அசுத்தங்களும், எல்லா அழுக்குகளும், எல்லா இருள்களும் வெளியே போக ஆரம்பிச்சோம். அல்லாஹ் என்னோடு இருக்கிறேன், எனக்கு நல்ல வழியை நான் என்ன செய்யணும், அல்லாஹ் எனக்கு வழிகாட்டுவான், என்னை வழிகாட்டுகிறான், என்னை பாதுகாக்கிறான், எனக்கு உதவி செய்கிறான், எனக்கு சாதகமாக இருக்கிறான். அல்லாஹ் தஆலா எனக்கு சாதகமாக இருக்கிறான். அவன் ஏதோ வேடிக்கை பார்த்துட்டு இல்லை, எனக்கு சப்போர்ட் பண்றான், எல்லா காரியத்திலும் எனக்கு உதவியாக இருக்கிறான், எனக்கு ஒத்தாசையாக இருக்கிறான். அல்லாஹ்வை விட்டு மக்களை திசை திருப்பி தங்கள் பக்கம் எல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க. இந்த ஆன்மீகவாதிகள், தீன்தாரிகள், தீனுடைய தலைவர்கள் இருக்கிறவங்க அல்லாஹ் இந்த டைரக்டாக உனக்கு வழிகாட்டிடுவானா? எதுக்கு இந்த யஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், வேறான வழியால் நீ காட்டுங்கன்னு கேட்கணும். அல்லாஹ் தஆலா நமக்கு எல்லா வகையிலும் நேரடியாக உதவி செய்கிறான், உதவி செய்து கொண்டிருக்கிறான்.
நேரடியாக நம்மோடு தொடர்பு கொண்டிருக்கிறான். நாம் என்ன செய்யணும்? அவனுடைய ஈமானை மீண்டும் மீண்டும் சொல்லி 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 அதை நம்முடைய கல்வியில் நமக்கு எந்த எனக்கு அல்லாஹ் இருக்கிறான்ற அந்த சந்தோஷம் வந்துடணும், அந்த திருப்தி வந்துடணும், மன நிம்மதி வந்துடணும், ஒரு மன உறுதி வந்துடணும். அது வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்படி சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது மாற்றமான சிந்தனைகள் வரத்தான் செய்யும். ஏன்னா அல்லாஹ் எனக்கு சப்போர்ட் பண்ணுறான்னா, எங்கே எனக்கு சப்போர்ட் பண்ணுறான்? சப்போர்ட் பண்ணலையே. அப்படி நமக்கு மாற்றமான சிந்தனைகள் வந்தால் அதை பார்த்து நாம் பயப்பட வேண்டியதில்லை. அது ஏற்கனவே இருந்த சிந்தனை இப்போ வெளியே வருது. நம்ம ஈமானை நுழைக்க உள்ளே இருக்கக்கூடிய அசுத்தங்கள்லாம் என்ன செய்யும்? வெளியே வரும். அப்போ நம்ம விளங்கணும், இவ்வளோ காலம் இப்படி தான் அல்லாஹ் பற்றி தப்பாக நினச்சிட்டு இருந்திருக்கிறேன், அது இப்போ வெளியே போகுது. இப்போ அதை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை. நம்ம அது பாட்டுக்கு அது வரட்டும், அது போகட்டும். நம்முடைய ஈமானுடைய காரியத்திலேயே நம்ம ஈடுபட்டுருக்கோம். அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதை யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஈமானுக்கு மாற்றமான சிந்தனைகள் இப்படி இருந்தால் அல்லாஹ் எல்லாம் அல்லாவே பார்த்துப்பானா, எல்லாமே அல்லாவே செஞ்சிருவானா, எப்படி அல்லாஹ் செய்வான், என்ன செய்வான்? எந்த கேள்விக்கும் நம்ம என்ன செய்ய தேவையில்லை, பதில் சொல்ல வேண்டியதோ அதை பார்த்து பயப்பட வேண்டியதும் அவசியம் இல்லை, அதை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை வரக்கூடாதுன்னு தடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அது வருதுன்னு சொன்னால் நம்ம சந்தோஷப்படணும், அது உள்ளே இருக்கிறது வருது. இது வரைக்கும் இருந்த அசுத்தங்கள் விளையாடுது, இன்னும் வரும். இன்னும் நம்ம ஈமானை உள்ளே நுழைக்க இதுவரை வாழ்க்கை முழுவதும் இருந்த எல்லா அசுத்தமும் வெளியே வர ஆரம்பிக்கும், வந்துடும். அதுக்கு ஒன்றும் வெயிட் இல்லை, பஞ்சா பறந்துடும். எல்லாம் சொன்னானா இல்லையா? இந்த துண்டு வச்ச உடனே என்ன ஆயிடுச்சு? அத்தனையும் மலைகள்லாம் என்ன ஆகி போச்சு? பஞ்சா பறந்துடுச்சு. அது மாதிரி தான் இந்த ஈமான் இத்தனை வருஷமா ஆச்சு, 30-40 வருஷமா உள்ளுக்குள்ள அப்படி படித்து போனது எப்படி சரியாகும்? ஒன்றும் என்ன செய்ய தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. நம்முடைய வேலை ஈமானை உள்ளே நுழைப்பது. அதில் மட்டும் நம்ம கவனம் செலுத்தணும். மாற்றமான சிந்தனைகள் வந்தால் அதை நாம் பொருட்படுத்த தேவையில்லை, அதை தெரிஞ்சுக்கலாம். என்னது இதெல்லாம் நம்ம உள்ளுக்குள்ளே இருந்திருக்குது, இவ்வளோ காலம் உள்ளுக்குள்ளே அல்லாஹ் பற்றி நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், இப்படிலாம் தப்பாக விளங்கி வச்சுருக்கிறோம், அல்லாஹ் என்ன எனக்கு உதவி செய்ய போகிறான். இது வரைக்கும் வரலையாது, ஏன்னா நம்ம சொல்லலை, இது வரைக்கும் ஈமானுக்குள்ளே நுழைக்கலை, அதனால் உள்ளுக்குள்ளே மறைஞ்சு கிடந்துச்சு. இப்போ ஈமானுக்குள்ளே நுழைக்கும் போது கேள்வி வரும், இப்படி எல்லாம் செஞ்சுருவானா? அப்போ அது குஃப்ரு தானே, எல்லாம் செஞ்சுருவானான்னா எல்லாம் செய்ய மாட்டானா? அல்லாஹ் என் மேலே பாசமாக இருக்கிறான் அப்படின்றான். இப்போ என்ன அல்லாஹ் உண்மையிலே என் மேலே பாசமாக இருக்கிறான் அப்படின்னா அப்போ சந்தேகப்பட்டீங்கன்னு தானே அர்த்தம். சந்தேகம் என்ன? முனாஃபிக். சந்தேகப்பட்டா அப்போ உள்ளுக்குள்ளே என்ன இருந்திருக்குது? சந்தேகம் இருந்திருக்கு, நிஃபாக் இருந்திருக்கு, அது வெளியே வரும். அப்போ இவ்வளோ மோசமாக நான் இருந்திருக்கிறேன் தெரிஞ்சுக்க வேண்டியது. மற்றபடி அதை என்ன செய்ய தேவையில்லை, அது வரணும்னு நம்ம இது பண்ண தேவையில்லை, அது போகணும்னு நம்ம அதை துரத்தவும் தேவையில்லை, அதை என்ன செய்ய தேவையில்லை, வரவேற்கவும் தேவையில்லை. அடுக்க வருது போது நம்ம அதை பார்த்துக்கிட்டு நம்முடைய ஈமான் என்ன ஒரே அடியாக அடிச்சிருக்கும். என்ன செய்யக்கூடாது? ஈமான்ல யோசிக்கிறதுக்கு வேலை இல்லை, அதுலேயும் யோசிக்கிறதுக்கு வேலை இல்லை. ஈமானுக்கு மாற்றமானதுலையும் யோசிச்சோம்னா நாம சிக்கிப்போம். அது எப்படி அல்லாஹ் என் மேல பாசமா இருக்கிறான், எப்படி என் மேல அன்பு காட்டுறான், அது தேவையில்லை. உண்மையிலேயே என் மேல அன்பா தான் இருக்கிறானா எப்படி நான் தெரிஞ்சுக்கணும், அன்பு எப்படி நான் தெரிஞ்சுக்கணும்? முதல்ல அந்த ஈமானை உள்ள நுழைங்க. அல்லாஹ் எப்படி அன்பாக இருக்கிறான் என்பதை அவனே காட்டுவான். நாம் என்ன செய்ய தேவையில்லை, டெஸ்ட் பண்ணி பார்க்க தேவையில்லை. ஒருத்தர் இவர் என் மேல அன்பா இருக்கிறாரான்னு டெஸ்ட் பண்ணா பிரச்சனை தான். எப்பவுமே என்ன செய்யக்கூடாது, டெஸ்ட் பண்ணக்கூடாது. நம்புனா நல்லபடியா இருக்கும், நம்பிக்கையோட போனால் நல்லபடியா இருக்குமே தவிர டெஸ்ட் பண்ணா பிரச்சனை தான். அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கிறான் தெரியுமா? எந்த மதத்துலையும் அந்த அளவுக்கு இல்லை. வேற மதங்கள்ல என்னது, கடவுள் உலகம் கடவுளுக்கு கட்டுப்பட்டது, உலகம் கட்டுப்பட்டது, அது சரிதான். கடவுள் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டவர், கடவுள் அது பிரச்சனை. வேற மதங்கள் அப்படி இருக்குது. மந்திரம் எங்களுக்கு கட்டுப்பட்டது, மந்திரம், அதனால எல்லாமே எங்களுக்கு கட்டுப்பட்டது, எல்லாமே எங்களுக்கு கீழே தான், உலகமே எங்களுக்கு கீழே தான். நீங்களும் எங்களுக்கு அடிமைகள் தான். நாங்கள் தான் யாரு? உயர்ந்தவர்கள். உலகத்தில் உள்ளவங்க எல்லாரும் எங்களுடைய அடிமைகள். கடவுளுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. எதா இருந்தாலும் எங்கள்கிட்ட வாங்க, நாங்கள் மந்திரம் சொல்லி கடவுள்கிட்ட வாங்கி கொடுப்போம்.
ஆனால் அல்லாஹாலா என்ன சொல்றான், நீ யாரையும் பார்த்து அல்லாஹாலா எந்த அளவுக்கு சொல்லித்தரான், நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படியெல்லாம் நான் நடந்துக்கிறேன். இதுக்கு மேல என்ன சொல்லணும்? நீங்க ஒன்றும் மந்திரம்லாம் சொல்ல தேவையில்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அப்படிதான் நடந்துக்கிறேன். நீங்க என்னை பற்றி நல்லதா நினைச்சா நல்லதா நடப்பேன். என்னை பத்தி தப்பா நினைச்சா அப்படியும் நடப்பேன். என்னை பத்தி எப்படி நினைக்கிறீங்களோ அப்படித்தான் உங்களோடு நான் இருப்பேன். பொறுப்பு உங்க கையில. என்ன நல்லபடியா நினைச்சு என்னிடமிருந்து நல்ல உதவிகளை பாக்கியங்களை பெற்றுக்கொள்வது உங்க கையில. என்னை தவறாக நினைத்து என்னிடமிருந்து கஷ்டத்தையும் முசீபத்தையும் பெற்றுக்கொள்றதும் உங்க கையில. ஆனா இந்த வல்லி அமுதீபி, என்னுடைய அடியான் என்னை பற்றி எப்படி நினைக்கிறானோ அப்படித்தான் நான் இருக்கிறேன். அப்ப நம்ம ஒன்றும் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்படி இருக்கிறானா அப்படி இருக்கிறானா, அவன் நல்லா சொல்றான், நான் வந்து நடுவில் நிற்கிறேன். நல்லது வேணும்னா என்ன நல்லபடியா நினைச்சேன்னா நல்லது, என்ன கெட்டதா நினைச்சேன்னா கெட்டதா. விளங்குதுங்களா? இப்ப ஈமான் அது என்னமோ ஒரு தடவை வாயில வணக்கத்திற்கு நல்லா இதுவரை யாரும் இல்லை அப்படின்னு அது ஏற்றுக்கிட்டு சொன்னதுனால ஈமான் வந்துட போறது இல்லை. அந்த ஈமான் மீண்டும் 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 மவுத்து வரைக்கும் அது அதிகமாகிட்டே போகும். மாற்றமான விஷயங்கள் வந்தால் குறைஞ்சுக்கிட்டே போகும். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஈமானும் யஸீது வ யன்குஸு. ஈமான் என்ன செய்யும்? கூடும் குறையும். ஈமான் கூடும் குறையும், ஒரே நிலைமையில இருக்காது. காலையில் இருந்த ஈமான் இப்ப இருக்காது, இப்ப இருந்த ஈமான் நாளைக்கு இருக்காது. ஒண்ணு கூடி இருக்கும், இல்ல குறைஞ்சிருக்கும். அல்லாஹ் தஆலா நம்ம கையில ஒப்படைச்சிட்டான். அவனை, அதாவது எப்படின்னா அல்லாஹ்வுடைய கடிவாளம் இப்ப நம்ம கையில. அல்லாஹ்வுடைய கடிவாளம் இந்த பக்கம் கூப்பிட்டா இந்த பக்கம் வருவான், அந்த பக்கம் கூப்பிட்டா அந்த பக்கம், எந்த பக்கம் கூப்பிட்டாலும் வர தயார். உன் கையில ஒப்படைச்சிட்டேன். உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை நீ நினைச்சனா அப்படிதான் நான் இருப்பேன். உனக்கு எல்லாமே நான் தான், உனக்கு எல்லாம் நான் சிறப்பா செஞ்சு தருவேன். உன்னை நான் மேல மேல உயர்த்தி கொண்டே செல்வேன். அப்படி நீ நம்பினால் அப்படியே இருப்பேன் நான். எல்லாம் என்ன நினைக்கிறாங்க? எல்லாம் அல்லாஹ்வுடைய கையில. நம்ம கையில என்னங்க இருக்குது? நம்ம கையில அல்லாஹ்வே இருக்கிறான். நம்ம கையில யார் இருக்கிறா? அல்லாஹ். வேற என்ன வேணும்? என் கையில என்னங்க இருக்கு? ஒண்ணுமே இல்லையா? ஒண்ணுமே இல்லையா? அல்லாஹ் சொல்றான், உன் கையில தான்ப்பா நானே இருக்கிறேன். யார் இதை சரியாக புரிந்து கொண்டு பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் வெற்றிக்கு மேல வெற்றி அடைஞ்சிட்டே போவோம். அல்லாஹ் தஆலா அந்த கூட்டத்தில் நீங்க ஆக்குவாராம். அவனை இறுக்கமாக பற்றி பிடித்து கொண்டு, அப்படி பற்றி பிடிப்பதனால் அல்லாஹ் சந்தோஷப்படும். என்னுடைய அடியான் எல்லாத்துக்கும் ஏன்ட்ட வரான். மனிதர்கள் என்னது? சும்மா எல்லாத்துக்கும் ஏன்டையே வந்துட்டு இருப்பியா? வெறுப்பு. அல்லாஹ் அப்படி மாற்றம். எல்லாத்துக்கும் அல்லாட்டு போனா அவன் சந்தோஷத்துல உச்சிக்கு போயிடும். எவ்வளவு போக முடியுமோ போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நம்ம கையில கொடுத்தாச்சு, அவ்வளவுதான். என்ன வேணா கதை எழுதுங்க, அல்லாஹ் பத்தி கதை நீங்க எழுத வேண்டியதுதான். என்ன கதை எழுதுறது? இது வரைக்கும் என்னென்னமோ கதை கண்ண மாதிரி ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து அல்லாஹ் பத்தி கிறுக்கி என்னென்னத்தையோ எழுதி ஒரே குழப்பி போயிருக்குது கதை. அல்லாஹ் பத்தி என்ன நினைக்கிறேன்னா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இப்போ அந்த கதையெல்லாம் அது இப்ப அழிக்க தேவையில்லை. இப்ப இருந்து புது கதை எழுதுங்க, அந்த கதை தானா அழிஞ்சு போயிடும். அதெல்லாம் பொய் கதை. கதை எழுத வேண்டியதுதான். யார் அல்லாஹ்? அவன் எனக்கு நண்பன், எனக்கு நேசன், என்னோட பாசமாக இருப்பவன், என் மீது கருணை பொழிபவன், என்னோடே இருப்பவன், எனக்கு எல்லாம் செய்பவன், நான் நடக்கும்போது என் கூடவே வருபவன், நான் எங்கே போனாலும் என் கூடவே வருபவன், என்னை கண்காணித்து கொண்டே இருப்பவன், எனக்கு வேண்டியதெல்லாம் கொடுப்பவன், கொடுக்குறான், இப்படி செய்கிறான். நோட்டு போட்டு எழுத முடிஞ்சாலும் எழுதுங்க, இன்னும் சிறப்பாயிடும். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வேண்டிய அத்தனை காரியங்களையும் நமக்கு செய்து தருவதற்கு அல்லாஹ் தஆலா தயாராக இருக்கிறான். அவன் எந்த வகையிலும் எதையும் கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பவன் அல்ல. அத்தனையும் கொடுப்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறான். அதை சரியான முறையில் வாங்குவதற்கு தான் நாம தயாராக இல்லை. அதுக்கு நேரம் செலவழிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. நம்ம துனியா இப்படி போவோம், அப்படி போவோம், அங்கே சுற்றுவோம், இங்கே சுற்றுவோம், இப்படி துனியாவுக்காக எவ்வளவோ நேரங்களை செலவு செய்கிறோம். ஆனால் நம்முடைய ஈமானுக்காக, இது துனியா மட்டும் இல்லை, இதுல துனியாவும் கிடைக்கும், ஆகிரத்தும் கிடைக்கும், அத்தனையும் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். இல்ல கிடைக்காதுன்னு சொல்றது ஒண்ணுமே இல்லை. அல்லாஹ் கொடுக்க முடியாது என்ன இருக்குது? அத்தனையும் அல்லாஹ் என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும்.
இப்போ அதை விட்டு எதையோ எங்கேயோ போய் சுற்றிக்கிட்டு சொல்லுவாங்களா இல்லையா? இப்படி ரோடு பொறுக்கிட்டு திரிகிறாங்க. என்னால் வீட்டில் இருக்காம ரோடு பொறுக்கிட்டு திரிகிற பசங்க. அது மாதிரி தான் இன்னைக்கு உலகம் என்ன செஞ்சுட்டு இருக்குது? பொறுக்கிட்டு தெரியுது. அள்ளி கொடுக்கக்கூடிய கஜானாவை வச்சுக்கிட்டு எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறான். அதை வச்சுக்கிட்டு ஜம்முன்னு ராஜா மாதிரி வாழ்றதுக்கு இல்லாம என்ன செஞ்சுட்டு இருக்குது? ஏதோ இல்லாததை, ஏதோ கற்பனையில ஒண்ணுமே கிடைக்காததுல போயிட்டு அப்படி என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? அப்படி போயிட்டு இருக்க உலகம். அல்லாஹ் தஆலா அதிலிருந்து நம்மை பாதுகாத்து நமக்கு ஈமானுடைய விளக்கத்தை தந்துட்டு இருக்கிறான். இதை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது நம்ம கையில தான் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் ஆரோக்கியம் வேணுமா? அல்லாஹ் தஆலா சின்ன விளங்கவே அவன் தான் இருக்கிறான். அவன் ஆரோக்கியமானவன், அவன் பலமானவன். அவனுடைய ஆரோக்கியம் என்னில நிரம்பி வலிக்கிறது. அவன் தான் இருக்கிறான்னா நான் ஒண்ணுமே கிடையாது. நானே ஒண்ணும் இல்லாட்டி என் நோய் என்ன இருக்குது? நானே ஒண்ணும் இல்லை. இப்ப என் நோயும் ஒண்ணுமே இல்லை. அல்லாஹ் தான் இருக்கிறான். அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அவன் ஆரோக்கியமானவன். அல்லாஹ்வுக்கு ஏதாவது நோய் இருக்கா? சுகர் பேஷண்ட் அல்லாஹ் வயசாயிருச்சுங்க, 1000 வருஷம் பல லட்சம் வருஷம் ஆகி போச்சு, சுகர் வந்துருச்சு, அல்லாஹ்வுக்கு பிபி வந்துருச்சு. அவன் எப்படிப்பட்டவன்? அவன் ஆரோக்கியமானவன், பலமானவன், தெம்பானவன், சக்தி மிக்கவன். அவன் தான் உச்சி முதல் உள்ளந்தால் வரை இருக்கிறான். அவனுடைய சக்தி, அவனுடைய ஆரோக்கியம், அவனுடைய தெளிவு, அவனுடைய பலம் என்னை நிரம்பி இருக்குது, என்னை பொங்கி வலிக்கிறது. எங்க நோய் பறந்து போயிடும்? எல்லா நோயும் பறந்துடும். எதுவும் நம்ம என்ன செய்ய தேவையில்லை, அது யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எப்படி போவோம்? என்ன என்ன கையில காசு இல்லையா, ஒன்றும் இல்லையே, நான் ஒன்றும் இல்லாம இருக்கிறேன்னு. என்ன ஒன்றும் இல்லாம அல்லாஹ் இருக்கிறான். அவன் யார்? விஜயகாரன். கோடான கோடிக்கு அதிபதி. எல்லாமே அவன் சொத்து தான். அவன் என்னோட இருக்கிறான். அவனுடைய அந்த செல்வம் என்னிலே பொங்கி வலிக்கிறது, மன நிறைவு என்னிலே பொங்கி வலிக்கிறது. அப்படி நாம என்ன செய்யணும்? இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சாம்பிள் எடுத்து கொடுக்குறோம். நீங்க அதை நல்ல விதமாக, அல்லாஹ்வுடைய எல்லா பாக்கியங்களும் அல்லாஹ் நமக்காக தான் வச்சிருக்கான். அவனையே நமக்கு கொடுத்துட்டான். அதை நம்ம விளங்கி வாங்கணும். அதை நம்ம மீண்டும் 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 அல்லாஹ்வை நாம அப்படி கட்டி பிடிச்சுக்கணும். அல்லாஹ்வை அவன் நம்மளை கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறான். நாம தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? அவனை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். நாம இந்த பக்கம் திரும்பி அவனை கட்டி பிடிச்சிருக்கோம். லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும். எந்த வஸ்துவும் வணக்கத்திற்குரியதாக இல்லை. எந்த வஸ்துவும் என்னுடைய தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடியதாக இல்லை. அவன்தான் வணக்கத்திற்குரியவன். அவன்தான் என்னுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி தருவதற்கு தயாராக இருப்பவன், நிறைவேற்றி கொடுத்து கொண்டிருப்பவன். நான் கேட்காமலே கொடுத்து கொண்டிருக்கிறான். நான் கேட்டால் இன்னும் வாரி வாரி வழங்குவதற்கு தயாராக இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையை செழிப்பானதாக ஆகிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எல்லாம் நம்ம கையில் ஒப்படைச்சிருக்கிறான். இப்போ அல்லாவை கொண்டு சொன்னா, அல்லாவை விளங்காம சொன்னா அது அர்த்தம் வேற, அல்லாவை வச்சு சொன்னா அதனுடைய அர்த்தம் வேற. வார்த்தை ஒண்ணுதான். உங்களோட வாழ்க்கை உங்க கையில. அந்த வார்த்தை குஃப்ராவும் ஷிர்காவும் இருக்கும், அதே வார்த்தை ஈமானாவும் இருக்கும். அல்லாஹ் விளங்காம சொன்னா அது குஃப்ரு ஷிர்க். அல்லாவை விளங்கி சொன்னால் என்னது? அதான் ஈமான். அல்லாவை கொண்டு சொன்னால், அல்லாவை வைத்து சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை உங்க கையிலான அந்த வாழ்க்கை என்ன? அல்லாஹ் தான் வாழ்க்கைப்பா. அல்லாவை பிடிச்சிக்கோ. அல்லாஹ் உங்க கையில இருக்கா, அதை பிடிச்சிக்கோ. இஸ்லாம் நமக்கு இறைவனை பற்றி சொல்லி தந்ததை போல எந்த மார்க்கங்களும் இவ்வளவு அழுத்தமாக, தெளிவாக, ஆழமாக சொல்லித்தரல. எல்லா மதங்களிலும் நல்ல விஷயங்கள் இருக்குது, நல்ல கருத்துக்கள் இருக்குது. ஆனால் எல்லாவற்றையும் விட மிக அற்புதமாக, இதை விட உயர்வான முறையில யாரும் சொல்ல முடியாது என்ற அளவில் மிக அற்புதமாக அல்லாஹ் தஆலா குர்ஆன் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் நமக்கு அழகான முறையில் விளக்கி தந்திருக்கார். ஆனால் இவ்வளவு அற்புதமான இந்த தீனை வச்சுக்கிட்டு இந்த சமுதாயம் என்ன செஞ்சுட்டு இருக்குது? அந்த தீனை இது என்னன்னு விளங்காம சுத்திட்டு இருக்கிறான். தீனை எந்த அற்புதமான தீன், ஆனா அதை கொண்டு எந்த பிரயோஜனமும் இல்லாத நிலைமையில வாழ்ந்துட்டு இருக்கிறான்.
அல்லாஹ் தஆலா இந்த சமுதாயத்தை பாதுகாப்பானாக, நல்ல விளக்கத்தை தருவானாக, ஈமானுடைய விளக்கத்தை தருவானாக, முழு மனித சமூகத்திற்கும் ஈமானுடைய விளக்கத்தை தருவானாக. ஈமானில் நாம் தொடர்ந்து முன்னேறுவதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஈமானை வளர்த்து கொண்டு இந்த ஈமானின் மூலமாக நம்முடைய காரியங்களை சாதிக்கக்கூடிய சாதனையாளர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. இந்த ஈமானை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய பக்குவத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. எல்லா காரியங்களிலும் ஈமானோடு நடப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஒரு கணமும் ஈமானை மறந்துவிட்டு ஈமான் இல்லாத நிலையில் ஒரு நொடியும் கழியாமல் ஈமானோடு, அதுவும் உயர்ந்த உன்னதமான பலமான ஈமானோடு நம்முடைய இனிவரும் காலங்கள் கழிவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எப்படிப்பட்ட ஈமான் இருந்தால் அல்லாஹ் நம்மை திருப்திப்படுவானோ, சந்தோஷப்படுவானோ, அந்த வகையில் அவனை சந்தோஷப்படுத்தக்கூடிய, திருப்திப்படுத்தக்கூடிய உயர்ந்த ஈமானை அல்லாஹ் நமக்கு நசீபாக ஆக்குவானாக. ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.